சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துரும் நடக்குது. இந்த சாங் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. எப்போ எந்த வேலை செஞ்சாலும் சரி டிவிலேயோ ஃபோன்லேயோ பாட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது என்னுடைய வேலை. 80s சாங்ஸ்லேருந்து 90s சாங்ஸ் வரலும் அனைத்தும் அத்துப்படி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே டிவியில் வந்து இந்த காலையில் எந்திரிச்ச உடனே பாட்டு போட்டு பழக்கிட்டாங்களா, அதே பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. அந்த லிரிக்ஸ் எல்லாம் நல்லா மெமரி ஆயிடுச்சா, பின்னணி சுசிலாவே தோற்று போகிற அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே கேட்பாங்க, என்ன இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறேன்ட்டு. சவுண்டு நல்லா கேட்கும் ஓட்டு வீட்டுக்கு அதுக்கும். பாடிட்டே தான் வேலை செஞ்சுட்ருப்பேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரும் டிவி ஓடிட்டே தான் இருக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் மன்னவர் வந்து வாட்டர் ஆப்பிளும் இந்த கீரை வகையெல்லாம் கொஞ்சம் காட்டிலேருந்து பிச்சுட்டு வந்துருந்தாங்களா. எங்கள் காடு இல்லைங்க, அங்கே ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, அங்கே இருந்த காட்டில் பிச்சுட்டு இருந்தாங்க. என் வேலையும் சேர்த்து கெடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டினேன். வா நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உட்காந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டாரு. செஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் குலோப் ஜாமுன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாருங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த நாய். சரிப்போ அது பாவம் பார்த்துட்டே இருக்குங்க. அதுக்கும் கொஞ்சம் தயிர் சாப்பாட்டை வச்சுட்டு அந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு சாயங்காலம் வேலைக்கு வந்துட்டேன். இது வந்து சாயங்காலமாக அந்த வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரும் இல்லை, எல்லோரும் ஸ்கூல் போயிட்டாங்க. சரி வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்.